இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பாருங்க, நீங்க அதை பார்க்காம நீங்க வரீங்க. உச்ச நடிகர் விஜய், அப்புறமா பையன் இவர் அசால்ட்டா வராருங்க. எப்படி உச்ச நடிகர் எப்படி வந்துடும் அந்த மாதிரி வந்துட்டாப்புல. ஐடென்டிட்டி வச்சு வரல, அப்படி வரல, இப்படி வரல, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்பா இருக்கிறனால தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. இந்த படத்தில் ஏதோ பாக்ஸிங்லாம் காட்ட போகிறாங்க போல, எதனா பஞ்சஸ்லாம் வந்து மூஞ்சிலே வைப்பாங்க, அருமையாக இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங்ஸ்லாம் எடுக்கிறாங்க. மற்றவங்களை வந்து அந்த பாக்ஸிங்கில் எப்படி ஈடுபாடு பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஆமாம், அப்படின்னு நினச்சி வந்தேன். ஒன்றுமே இல்லைங்க படத்தில். சூர்யா சேதுபதி, அந்த சேதுபதின்ற பேர் மட்டும் இதில் இல்லாமல் இருந்திருந்தா இந்த படத்தை சத்தியமாக யாரும் பார்க்க மாட்டாங்க. மற்ற டிரெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர் 6 ஹவர் படம் எடுத்துட்டு ஒரு 3 ஹவரில் வந்து அதை கட்டிக்கிட்டு பண்ணி வச்சு வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா படமே 3/4 ஹவர் தான். அதை எப்படியோ ட்ராக் பண்ணி ஒரு 2 ஹவர் நவுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா படத்தில் கதை இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்டர்வெல் 1 ஹவரில் வருது. ஆமாம், அந்த 1 ஹவர் வரைக்கும் நம்ம ஹீரோ எத்தனை டைலாக் தெரியுமா பேசியிருக்காரு? ஒரே டைலாக். கொஞ்சோன்னு நினச்சி பாருங்க, இன்டர்வெல் வரைக்கும் ஹீரோ ஒரே டைலாக் தான் பேசியிருக்காரு. அது என்னன்னா, அம்மாவை பார்த்துக்கோ. டப்பிங்ல கொஞ்சம் அவருக்கு வந்து டைம் ஆகும். எல்லாமே ஃபைட்டு தான். ஃபைட்டுலாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட அவ்வளோ சண்டை போட்டுருக்க மாட்டாரு, அவ்வளோ கொலைகளை பண்ணியிருக்க மாட்டாரு. இந்த தம்பி அவ்வளோ கொலை பண்ணுறாரு, அவ்வளோ சண்டை போடுறாரு. ஒன்றுமே லாஜிக்கல் இல்லை. நீங்கள் பாக்ஸிங்கால தான் பிரச்சனை, பாக்ஸிங் பண்ணனால தான் இந்த கொலைலாம் ஏற்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பாக்ஸிங்க்கு அவன் எவ்வளோ உழைப்ப போடுறான், எவ்வளோ கஷ்டப்படுறான், அதெல்லாம் காட்டினாதான் நாங்கள் ஒன்றிணைஞ்சு படத்தை பார்க்க முடியும். சார்பட்டா பரம்பரையில பாருங்க, ஆர்யா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஆப்போசிட்ல அந்த டான்ஸ் இவரு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஆப்போசிட் கேரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் காட்டுறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து அதில் உட்காந்து எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு பார்ப்போம். இந்த படத்துல பிராக்டிஸ்ன்றது ஒரு சீன் இல்ல, பிராக்டிஸ் செஷனே இல்ல, அடிதான், ஒண்ணுமே இல்ல. உன்ன சண்டை, உன்ன டோர்னமெண்ட், உன்ன தோத்தான் ஜெயிச்சான், அவ்வளவுதான். அப்புறமா எப்படி அவன் செத்து போனா எனக்கு என்ன வந்துச்சு, அவன் சாவலன்னா எனக்கு என்ன வந்துச்சு? அவனோட உழைப்பை காட்டணும்ல. ஒரு பாக்ஸிங் எவ்வளவு கஷ்டப்படுறான்றத காட்டினா தான் நாங்கள் ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியும். ஒண்ணுமே இல்லை. சூர்யா சேதுபதி அவரை நான் ஒன்றும் தப்பும் சொல்ல முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம், இதே வேற யாருன்னா நடிச்சிருந்தா இவன் வேஸ்டான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏதோ விஜய் சேதுபதின்ற பையன்றனால கொஞ்சம் நம்ம ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணாம ஒரு அளவுக்கு பேசுறோம். ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க அந்த ஏஜுக்கு வந்து அது பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா இல்லாம, அப்பா பேர்ல ஐடென்டிட்டி எல்லாம் இல்லாம தான் நான் வர பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சேதுபதின்ற பேர் இல்லைன்னா படமே வேஸ்ட்டுங்க. ஒண்ணுமே இல்லைங்க கதையில. இல்ல எங்களுக்கு நாங்கள் ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறோம் பிரதர், அவர் இன்ஸ்பிரேஷனை மட்டும் மாற்றிக்க சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து விஜயை பார்த்து நடிக்க வந்தேன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கே நடிக்க தெரியாது. ஸோ அதுதான் தெரிஞ்சிச்சே படம் ரிசல்ட் என்ன. இல்லை, ஆக்சுவலாக நல்லா எடுத்துருக்கலாங்க. என்னன்னா அந்த எம்எம்ஏலாம் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அழகாக எப்படி கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் காட்டி ஒரு கொலை நடக்குது, அந்த கொலைக்கு பேக்ரவுண்ட் என்ன, இந்த தம்பி ஏன் இவ்வளோ கொலை பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம். ஆனால் அவ்வளோ கொலைலாம் ஏற்றுக்க முடியாதுங்க. ஏங்க ஜெயிலில் போய் கொலை பண்ணுறாங்க, அசால்ட்டாக அடிக்கிறானுங்க. இது ஜெயிலில் போய் பெட்ரோல் குண்டு அடிக்கிறான், கொலை பண்ணுறான், கத்தி ரத்தம் தெரிக்குது. ஜட்ஜுக்கு முன்னாடி குற்றவாளிகளை கூட்டின்னு வராங்க. எப்படி தெரியுமா? ரத்தத்தோடு. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? நார்த் இந்தியன்ஸ்னு ஒரு 10 பேர் இருக்கீங்க, அவங்க ஒருத்தன் கூட நார்த் இந்தியன் மாதிரி இல்லை. ஒன்றுமே இல்லை. விஜய் சேதுபதிக்காக ஒரு வாட்டி பார்க்கலாமே தவிர்த்து மற்றபடி இந்த படத்தில் ஒன்றும் சொல்லுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆக்டிங்கே இல்லையே அவருக்கு. ஆக்சுவலாக விஜய் சேதுபதிலாம் வந்து இந்த கூத்துப்பட்டறை அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு வந்திருப்பாரு. அவர் போலனாலும் அவருக்கு விஜய் சேதுபதின்றவருக்கு வந்து இயற்கையாக நடிப்பு வரும். ஆனால் இவருக்கு இயற்கையாக நடிப்பு வர மாதிரி தெரியல. பெரிய டைலாக்ஸும் இல்லை. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஃபேஸ் அந்த எக்ஸ்பிரஷன் வாங்குற சீன்ஸ் ஒன்று கூட இல்லை படத்தில். மேபி அவருக்கு வரலன்றனால இவங்க எடுக்கலையான்னு எனக்கு தெரியல. கதையில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன ஸ்டோரிங்க. ரிவெஞ்சியா, அவங்க அண்ணன் பாக்ஸரு, அவங்க அண்ணன் இறந்து போகிறாரு. அதற்கு இவர் பழி வாங்குறாரு. அந்த பழியை தான் ஒரு 2 ஹவருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த பழியில் ஒரு ட்விஸ்ட்டு, டர்ன்ஸு, ஒரு வேதனை, எமோஷன்ஸு, அட்டாச்மெண்ட்ஸு நம்மளுக்கு வருதானா? ஒரு ஆணியும் வரல. ஏன்னா நீங்கள் அந்த கஷ்டத்தை எங்களுக்கு காட்டியிருந்தா வச்சு கொஞ்சமாச்சு எங்களுக்கு வந்திருக்கணும். அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா இருக்கிறனால படத்தில் ஒன்றுமே உட்காந்து இல்லை. அண்ணல் அரசு சார் வந்து ஸ்டண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஃபைட்டிங்ஸ் ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. பட் அந்த ஃபைட்ஸ் இவர் பண்ணும்போது அதை ஏற்றுக்க முடியல. இதெல்லாம் வந்து இந்த ஃபைட்ஸ்லாம் யார் பண்ணுவான்னா ஒரு 20-30 படம் நடித்த ஹீரோ அவங்க பண்ணால் ஒரு அளவுக்கு ஒத்துக்க முடியும். இவர் பண்ணும்போது
ஏங்க அந்த MMA பாக்ஸருக்கான உடல் பாவனை இல்லைங்க. அவருக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. 120 கிலோலேருந்து கம்மி பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் அந்த ஃபைனல் அவுட்புட் வந்திருக்காங்க படத்தில். பாசிட்டிவ் கொஞ்சம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது. பாசிட்டிவ் அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த கேமரா ஆங்கிள்ஸு, ஸ்டண்ட்டு இது எல்லாமே நல்லா இருக்கு. பட் கதையே மொத்தமாக சொதப்பினால அங்கே மேலே உட்காந்துருந்தார் விஜய் சேதுபதி மேலே தான் இருந்தார். இப்போ போகும்போது பார்த்துருப்பீங்க அவர் மூஞ்சிலே சிரிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா கீழே இருக்கிறவங்க கைத்தட்டல. ரோஹிணி தேட்டரும் லைட்டு போட்டு அமிச்சு காட்டுறாங்க, ஏய் கத்துங்கடான்ட்டு. ஒரு சீனுக்கும் எவனுமே கத்த மாட்டான். வாட் டு டு ஒண்ணுமே இல்லாதனால அவனும் கத்த தோணும். ஹீரோயின் இருக்காங்கடா, அந்த இறந்துட்டாங்களே ட்ரெயின்ல, அவன் ஹீரோயினா பார்க்க முடியாது. இன்னொரு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க, அது வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சியா வராங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க, குத்தம் சொல்ல அழகாக தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த பல்லு வந்து முன்னாடி வந்துடுறதுனால அவங்கள ஹீரோயினா போட முடியல. அவங்க இல்லைன்னா அவங்கள தான் ஹீரோயினா போட்டுருப்பாங்க. சாங்ஸா மியூசிக் ஓகே ப்ரோ. கதை நல்லா எடுத்துருக்கலாம். எனக்கு என்னன்னா 2 ஹவர் 2.25 ஹவரில் முடிக்கிறீங்க. அதே என்னன்னா 3/4 ஹவர் கதையாக தான் 2.25 ஹவருக்கு இழுத்துருக்காங்க. இதை 3/4 ஹவரில் ஒரு வெப் சீரிஸாக எடுத்துருக்கலாம். 2.25 ஹவர் இழுத்துருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதோ எடுத்தவர் ஃபைட் மாஸ்டர். MMA என்ன, பாக்ஸிங்னா என்ன எல்லாமே தெரிஞ்ச மனுஷன். அவரே அதோட உழைப்பு, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் காட்டியிருந்தா ஒட்டி பார்த்துருக்க முடியும். அது இல்லாதனால கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட். இல்லை, இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாச்சு வந்து நடிப்பு பயிற்சி எடுத்துருக்கணும். அவங்க அப்பாலாம் சாதாரணமாக வரலங்க. எத்தனை சைடு ஹீரோ நின்று அட்மாஸ்பியரில் நின்று வந்தவர், அட்மாஸ்பியராக நின்றுருக்காரு, சும்மா கிடையாது. ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிகராக வரதுலாம் அவங்க அப்பா பார்த்து இவர் கற்றுக்கணும். இவர் வந்தவொடனே ஹீரோன்றதை வந்து தயவுசெய்து ஏற்றுக்க முடியல. அதெல்லாம் வந்து ஆமாங்க, அதுதான் உண்மைங்க. ஏன்னா விஜய் சேதுபதியே ஒத்துருக்க கூடாது இதில். நீ கற்றுக்கோ, உண்மையை நீ கற்றுக்கோ. ஏன்னா அவருக்கு தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. இவர் அசால்ட்டாக வராருங்க. எப்படி உச்ச நடிகர் எப்படி வந்துடும் அந்த மாதிரி வந்துட்டாப்புல. அதுதான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் இல்லை. ட்ரோலா இப்போயே படத்துக்கு முன்னாடியே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் பண்ணிட்டோம்ல. ஸ்டோரி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால ட்ரோல்லாம் இல்லை, அதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைலாக்ஸ்லாம் நிறையா பேசக்கூடாது. தம்பிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், டைலாக் பேசவே இல்லையே. இல்லை ஃபர்ஸ்ட் பேசிட்டார் நிறையா. என் அப்பா ஐடென்டிட்டி வச்சு வரல, அப்படி வரல, இப்படி வரல, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்பா இருக்கிறனால தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. இன்னைக்கு நாங்களாம் இவ்வளோ பேர் ரோஹிணி தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்குறாங்கன்னா யாருக்காக பார்க்குறான்? சூர்யாக்காக பார்க்கல, விஜய் சேதுபதிக்காக தான் வந்து பார்த்துருக்குறோம். அதனால இருக்குன்னா இருக்குதான். பையன் இருக்கிறனால தான். சரி, அவங்க அப்பா இன்னைக்கு வந்தார். ஃபர்ஸ்ட் ஏன் வந்தாரு? வந்து உட்காந்துருக்காரு. ஏன் வராரு? என் பையன் நடிச்சிருக்கான், அவனுக்கு என்கரேஜ் பண்ணணும். இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பாருங்க. நீங்க அதை பார்க்காம நீங்க வரீங்க. உச்ச நடிகர் விஜய். அப்புறமா அப்பாவால தாங்க பையன். அங்கேயும் அப்பாவால தான் பையன், இங்கேயும் அப்பாவால தான் பையன். விஜய் சார் ஆமா, சந்திரசேகர் இல்லைன்னா அவங்க அப்பா இல்லைன்னா விஜய் இல்லைங்க. கஷ்டப்பட்டு புரியல எனக்கு. 3 படமும் ஃப்ளாப் தெரியல. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து தான் வாழ்க்கை கொடுத்தாரு. அதே மாதிரி இவருக்கும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அளவே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து விஜய் சேதுபதியே நடிச்சிருந்தாரா நடிப்பு வந்திருக்கோங்க. அங்கே யார் உச்ச நடிகருக்கு எங்கே நடிப்பு அவருக்கு வராது. ஃபஸ்ட்டு ஸ்டோரியை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. நல்லா இல்லை. ஒன் டைம் வாட்சபிள். சும்மா போர் அடிக்குதுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம்.